ஓம் சாந்தி. எல்லாமே மாயையா? யதார்த்தத்தின் உண்மை என்ன? உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கும் போதுதான் சுய குணப்படுத்துதல் நிகழுது. உங்களை நீங்க எவ்வளவு அதிகமா ஏத்துக்கிறீங்களோ அவ்வளோ அதிகமா நீங்க கடவுளுக்கு நெருக்கமாகறீங்க. பூமி கிரகத்துல எல்லாமே மாயை அப்படின்னா எல்லாமே மாயையா இருக்கும் போது உண்மை எது? நீங்க தேற்ற எதுக்கும் அடிப்படை காரணம் மகிழ்ச்சி தான். எல்லாமே மாயைங்கிறது புரிஞ்சுக்காதப்போ நீங்க துன்பத்துல இருக்கீங்க. ஆன்மீகத்துக்கும் சுயத்துக்கும் என்ன தொடர்பு? ஆன்மீகத்திற்கும் சுயத்திற்கும் உள்ள தொடர்பு, உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கும் போது நீங்க ஒரு ஆன்மீகமான மனிதர். நீங்க எதையாவது நம்பும் போது எல்லா மதங்களும் நம்பிக்கையை தான் வலியுறுத்துது. நம்பிக்கைங்கிறது உங்களுக்கு தெரியாத ஒன்னா இருந்தாலும் உங்க பெற்றோர் சொன்னாங்க, உங்க தாத்தா பாடி சொன்னாங்க, இல்ல சமூகம் சொல்லுது அப்படிங்கிறதுக்காக அது இருக்குன்னு நீங்க நம்புறது. அதனால நீங்க நம்புறீங்க. ஆனா ஃபெய்த்ங்கிறது இன்னும் ஆழமான நிலையில இருக்கு. ஃபெய்த்ங்கிறது நம்பகத்தன்மையோட தொடர்புடையது. உங்களுக்கு எவ்வளவு அதிகமான நம்பகத்தன்மை இருக்கோ அவ்வளவு அதிகமா நீங்க இதயத்தின் ஆழத்துல இருந்து தன்னம்பிக்கை வருதோ அதுதான் ஃபெய்த். அதனால பிலீஃபுக்கும் ஃபெய்த்துக்கும் இடையிலான வித்தியாசம் அது ஒரே மாதிரி இருந்தாலும் ஃபெய்த்ங்கிறது இதயத்தின் ஆழத்திலிருந்து வரக்கூடிய ஒரு ஆழமான நிலை. பிலீஃப் அப்படிங்கிறது சற்று மேலோட்டமா இருக்கக்கூடியது. ஃபெய்த் ஆழமானது. கடவுள் இருக்காருன்னு நீங்க கடவுளை பிரார்த்தனை செய்யணுங்கிறதும் மதம் வலியுறுத்துது. நீங்க கடவுளை வழிபடணும். மேஷியாவில போதனைகள் நீங்க ஃபாலோ பண்ணணும். கடவுளோட தூதரின் போதனைகளை நீங்க ஃபாலோ பண்ணணும். ஆனா மதம் இதை வலியுறுத்தும் நிலையில ஆன்மீகம் சுயத்தின் மேல ஃபெய்த் வச்சிருக்கிறது தான் வலியுறுத்துது. உங்களுக்கு உங்க மேல ஃபெய்த் இருந்தா நீங்க ஆன்மீகமானவர். தங்களுக்கு உதவி கொள்பவர்களுக்கு கடவுள் உதவுகிறாருங்கிற ஒரு கூற்று இருக்கு. நீங்க உங்களுக்கு எவ்வளவு அதிகமா ஹெல்ப் பண்றீங்களோ அவ்வளவு அதிகமா கடவுள் உங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு. உண்மையில கடவுள் உங்களுக்கு வெளியே இருக்கும் ஒரு தனி இருப்பு கிடையாது. இது ஆத்மா பரமாத்மான்னு நீங்க சொல்லலாம். சரி, ஆத்மாங்கிறது நீங்க, பரமாத்மாங்கிறது கடவுளினுடைய சுயம், உயர்ந்த சுயம். இது எல்லாமே ஒரே பொருளை தான் மீன் பண்ணுது. அதனால உங்களுக்கு உங்க மேல அதிகமான நம்பிக்கை இருக்கும் போது சுய குணப்படுத்துதல் நிகழுது. உங்களுக்கு உங்க மேல ஃபெய்த் இருக்கும் போதுதான் தகுதியான எதுவும் உங்ககிட்ட வருது. மக்கள் கடவுள் எனக்கு இதை பரிசா கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க, கடவுளின் அருளால எனக்கு இது கிடைச்சதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு ஈஸியான மீனிங், உங்களுக்கு உங்க மேல இவ்ளோ ஃபெய்த் இருக்குங்கிறதுனால உயர்ந்த சுயம் அந்த செயல்முறை ஆதரவளிக்கணும். உங்களுக்கு உதவக்கூடியவங்க அவங்களுக்கு அவங்களே உதவி செய்யக்கூடியவங்களுக்கு கடவுள் உதவுறாரு. உங்களை நீங்க எவ்வளவு அதிகமா நேசிக்கிறீங்களோ அவ்வளவு அதிகமா கடவுளையும் நேசிக்கிறீங்க. உங்களை நீங்க எவ்வளவு அதிகமா ஏத்துக்கிறீங்களோ அவ்வளவு அதிகமா கடவுளுக்கு நெருக்கமாகறீங்க. பாருங்க, உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது நீங்க தாங்கிறத நீங்க ஏத்துக்கிட்டு அங்கீகரிச்சு உணர்ந்துக்கணும். அது எவ்வளவு முக்கியங்கிறத நீங்க புரிஞ்சுக்கும் போது நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றீங்க. உங்களை சுத்தி இருக்கிற எல்லாமே மாயை, எல்லாமே தற்காலிகமானது, மாறுகின்றது எல்லாமே மாயை தான், மாறாததுதான் உண்மை. பூமி கிரகத்துல எல்லாமே மாயை. அதாவது பூமி கிரகத்துல எல்லாமே மாயை. அதனால மற்ற எல்லாமே மாயையா இருக்கும் போது உண்மையான ஒரே விஷயம் நீங்க தான். இதை நீங்க புரிஞ்சுக்கும் போது நீங்க ஒரு ஆன்மீகமான மனிதர். அவ்வளவுதான். எல்லாமே மாயைங்கிற இந்த வார்த்தை சில நேரங்கள்ல மக்களை உழுக்குது. எப்படி எல்லாமே மாயையா இருக்க முடியும்? அப்படின்னா என்னுடைய கணவர் மாயையா, என்னுடைய மனைவி மாயையா, என் வாழ்நாள், குழந்தைங்க, வாழ்க்கைன்னு எல்லாமே நினைச்சிருக்கேனேனா, அப்படி எல்லாம் அது அவங்க எல்லாருமே மாயையா, என்னோட பேரண்ட்ஸ் மாயையா கேக்குறாங்க. இது எல்லாமே ரொம்ப நெருக்கமான உறவுகள். அதனால இது உங்களை உழுக்குது. எல்லாமே மாயையா? எல்லாமே மாயை. அதனால நீங்க அதிர்ச்சி அடைய வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாமே மாயையா இருக்கும் போது உண்மை எதுங்கிறதுக்கான ஒண்ணுதான் ஆன்மீகம். எல்லாமே மாயையா இருக்கும் போது பணம், சொத்து, பெயர், புகழ், உங்ககிட்ட உள்ள உறவுகள் எல்லாமே மாயை தான். அப்படின்னா உண்மை எது? நீங்க தான் உண்மை. சத்தியமான இருப்பு. ஆத்மா காணப்படாத ஒரு நிலையிலிருந்து பூமி கிரகத்துக்கு வருது. நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி நீங்க காணப்படாத நிலையில இருக்கீங்க. பிறப்பை எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க காணக்கூடிய நிலைக்கு வரீங்க. உங்க பயணத்தை முடிச்சதுக்கு அப்புறம் மீண்டும் காணப்படாத நிலைக்கு போறீங்க. பூமி கிரகத்துல உங்கள் பயணம் தற்காலிகமானது. அதனால இங்க இது ஒரு தற்காலிக பயணம். ஆனா நீங்க வர்றது திரும்பி போறது. அந்த நீங்கள் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் ஆனது. அது எப்பவுமே இருக்கக்கூடிய விஷயம். ஆத்மாவுக்கு மரணம் இல்லை. இது ஒரு மேடை. நீங்க ஒரு தாயின் பாத்திரத்தை ஏற்று நடிக்கிறீங்க. ஆனா நீங்க நான் தான் தாயின்னு நினைச்சா நீங்க மாயையில இருக்கீங்க. ஆனா நீங்க ஒரு தாயின் பாத்திரத்தை ஏற்று நடிக்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க மாயையில கிடையாது. நீங்க ஏற்று நடிக்கக்கூடிய ஒவ்வொரு பாத்திரமும் தற்காலிகமானது நீங்க புரிஞ்சுக்கும் போது அது சரி. ஒரு தந்தை, மனைவி, யாரா வேணாலும் இருக்கலாம். எந்த பாத்திரத்தை ஏற்று நடித்தாலும் நான் இந்த பாத்திரம் கிடையாது, இது தற்காலிகமானதுன்னு நினைக்கும் போது அது எல்லாமே உங்களுக்கு மாயையா தெரியும். ஒரு பிலிம்ல பல பல கதாபாத்திரங்கள் இருக்கிற மாதிரி தான் இங்க நம்ம இருந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி நாமும் நம்ம விருப்பத்தோட இந்த கதாபாத்திரங்கள் எல்லாத்தையும் ஏத்துக்கிறோம். நீங்க கேட்கலாம், சார் நான் ஏன் அம்மாவா
ரொம்ப நேசிக்கிறேன், நான் ஏன் குழந்தைங்களை ரொம்ப நேசிக்கிறேன், அப்பாவை நேசிக்கிறேன் அப்படின்னா அது மாயைனா அது என்ன? உண்மைங்கிறது ஒரு ஆத்மாவுக்கும் இன்னொரு ஆத்மாவுக்கும் இடையில இருக்கு. அந்த உறவு நட்பு. ஒவ்வொரு உறவிலும் நீங்க நட்பை பார்க்க முடிஞ்சா நீங்க மாயையில இல்ல. உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்க, உங்க குழந்தைங்கள உங்க நண்பர்களா நீங்க பாக்குறீங்கன்னா நீங்க மாயையில இல்ல. ஏன்னா உயர்ந்த உலகங்கள்ல ரெண்டு ஆத்மாக்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரே உறவு நட்பு தான். காணப்படாத நிலையில இருக்கும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் அழகான நட்பு இருக்கு. அந்த நட்பை நீங்க காணக்கூடிய இந்த உலகிற்கு கொண்டு வர முடிஞ்சா நீங்க மாயையில சிக்கிக்க மாட்டீங்க. நீங்க ஒரு தாயின் பாத்திரத்தை ஏற்று நடிக்கிறீங்க, அது ஒரு பாத்திரம் மட்டும்ங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உண்மையான உறவு எது? நட்பு தான். அதே மாதிரி மனைவி, கணவன் எல்லாத்துலயுமே நீங்க அந்த நட்பை புரிஞ்சுக்கணும். அதை நீங்க ரொம்ப ஆர்வத்தோட துல்லியத்தோட செய்யறீங்க. ஏன்னா அந்த கதாபாத்திரத்தை நீங்க ரசிக்கிறீங்க, அந்த கதாபாத்திரத்தை ரசிங்க. ஆனா அது மாயைங்கிறத புரிஞ்சுக்கணும். அந்த கதாபாத்திரம் உண்மையானது கிடையாது. ஆத்மாக்களாகி நீங்க தான் உண்மையானவர். நட்பாகிய உறவு தான் உண்மையானது, மற்றது எல்லாமே மாயை தான். எந்த மனிதருக்கு ரொம்ப முக்கியமானது அவருக்கு அவருடனேயே என்ன உறவு இருக்குங்கிறது அப்படிங்கிறது தான். அதனால மற்றவர்களுடனான உறவுகள் பிரதிபலிக்குது. உங்களுக்கு உங்களுடனே ரொம்ப ஆரோக்கியமான உறவு இருந்தா உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ஆரோக்கியமான உறவு இருக்கும். உங்களுடனான உங்கள் உறவு ஆரோக்கியமா இல்லைன்னா அது உங்களை சுத்தி இருக்கிற எல்லா உறவுகள்லயும் பிரதிபலிக்கும். ஆத்மா ஆனந்தத்தை தேடுது, அதுதான் ஆத்மாவினுடைய இயல்பு. ஆத்மா எப்போதுமே மகிழ்ச்சியை விரும்புது. ஒரு எளிய உண்மையை சிந்திச்சு பாருங்க. வாழ்க்கையில நீங்க ஏன் எதையாவது செய்ய விரும்புறீங்க? ஏன் பணம் சம்பாதிக்க விரும்புறீங்க? ஏன் கல்யாணம் பண்ணிக்க விரும்புறீங்க? குழந்தை பெற்றுக்க விரும்புறீங்க? பெயர் புகழ் விரும்புறோம். காரணம் என்னன்னா அடிப்படையில எல்லாமே மகிழ்ச்சி தான். நீங்க தேடுற எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் மகிழ்ச்சி. ஆத்மா ஏன் பூமி கிரகத்துக்கு வருது? உயர்ந்த உலகங்கள்ல ஆத்மா மகிழ்ச்சியா இருந்திருக்கலாம். அப்படி இருக்க ஆத்மா ஏன் வருது? பூமியினுடைய அனுபவத்தை தற்காலிகமானதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே மகிழ்ச்சியோட அனுபவிக்க ஆத்மா விரும்புது. அது மாயங்கிறத அறிஞ்சுக்கிட்டே ஆத்மா அதை மகிழ்ச்சியோட அனுபவிக்க விரும்புது. ஆத்மா அனுபவங்களை மகிழ்ச்சியோட அனுபவிக்க விரும்புது. ஆனா அந்த ஆனந்த அனுபவம் முழுமையா இல்லாதப்போ, முழு அளவுல இல்லாதப்போ ஆத்மா மகிழ்ச்சி அற்றதா இருக்கு. நான் ஆத்மா மகிழ்ச்சி அற்றதா இருக்குன்னு சொல்லும் போது ஆனந்தத்துல இருப்பதற்கான சாத்தியம் திறனும் இருக்கு. நீங்க இன்னும் அந்த நிலையை அடையல, அங்கதான் மனசோர்வு வருது. வாழ்க்கையை கொண்டாடக்கூடிய திறன் உங்ககிட்ட இருக்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க, ஆனா அந்த கொண்டாட்டம் நடைபெறது இல்ல. அப்போ மனசோர்வு வருது. புத்திசாலிகள் தான் மனசோர்வை அனுபவிக்கிறாங்க, முட்டாள்கள் மனசோர்வை அனுபவிக்கிறது இல்ல. முட்டாள்கள் வாழ்க்கையை இருக்கிறது மாதிரியே ஏத்துக்கிறாங்க. அவங்க கிட்ட சுய ஆராய்ச்சி இருக்கிறது இல்ல, அவங்க இயந்திரத்தனமான வாழ்க்கையை தொடர்ந்து வாழ்றாங்க. ஆனா முதிர்ந்த ஆத்மா தனக்குள்ள மிகப்பெரிய திறன் இருக்கிறது அறிஞ்ச ஆத்மா அந்த நிலையை நோக்கி முன்னேறுது. அது ஒரு கூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய புழு மாதிரி. அது போராடுது அந்த கூட்டை உடைக்கிறதுக்காக. அந்த கூட்டை உடைச்சதுக்கு அப்புறம் அது ஒரு வண்ணத்து பூச்சியா மாறுது. அதே மாதிரி உங்களை நீங்க உணர்ந்து ஒவ்வொரு செயலையும் கண்டறிஞ்சு கொண்டுட்டு வரும்போது இந்த செயல்முறையில வாழ்க்கையில சிறிது ஏற்றத்தாழ்வுகள் நீங்கள சந்திக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் மனசோர்வு ஏற்படும், ஆனா அது பரவாயில்ல. ஏன்னா நீங்க ஒரு வண்ணத்து பூச்சியா மாறக்கூடிய செயல்முறையில இருக்கீங்க. முதிர்ந்த ஆத்மாக்கள் தான் இந்த சிந்தனையில ஈடுபடுறாங்க. முதிர்ந்த ஆத்மாக்கள் நான் ஏன் இப்படியா இருக்கேன், இந்த வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குன்னு கேள்வி கேட்கிறாங்க. அப்போதான் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க உங்க கூட என்ன நடந்தாலும் அது எல்லாமே கரெக்ட். உங்ககிட்ட எந்த தப்பும் கிடையாது. நீங்க இருக்கிறது மாதிரியே முழுமையானவர், நீங்க இருக்கிற மாதிரியே முழுமையானவங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. ஏன்னா இந்த பயணத்தை அனுபவிப்பவர் நீங்க மட்டும் கிடையாதுன்னு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. எல்லாருமே இந்த பயணத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதுல ஒரு நம்பிக்கை இருக்கு. நான் மகிழ்ச்சியா இருக்க முடிஞ்சா நீங்களும் மகிழ்ச்சியா இருக்க முடியும். உங்களை போல நானும் ஒரு காலத்துல இருந்தேன். அந்த எல்லாத்துல இருந்து நான் வெளியே வந்தேன். ஏன்னா எல்லாமே மாயங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாமே மாயங்கிறத புரிஞ்சுக்காதப்போ நீங்க துன்பத்துல இருக்கீங்க. அதுதான் முக்கியமான விஷயம். என்னன்னா மாயையே உண்மைன்னு நீங்க நம்புறீங்க, அதனாலதான் நீங்க துன்பத்துல இருக்கீங்க. வாழ்க்கையில நீங்க துன்பப்படுறதுக்கு காரணம் நீங்க ஏற்று நடிக்கக்கூடிய கதாபாத்திரத்தை ரொம்ப தீவிரமா எடுத்துக்கிறது. நீங்க ஏற்று நடக்கக்கூடிய எந்த பாத்திரமா இருந்தாலும், நீங்க ஆடும் எந்த நாடகமா இருந்தாலும் அதுதான் உண்மைன்னு நினைக்கிறீங்க. அது உண்மைன்னு நினைக்கும் போது துன்பம் வருது. உண்மை உங்களை விடுவிக்குது. நான் ஒரு கதாபாத்திரத்தை மட்டும் ஏற்று நடிக்கிறேன், ஆனா அதுதான் உண்மை அல்ல. நீங்க புரிஞ்சுக்கிறப்போ அது உங்களை துன்பத்திலிருந்து விடுவிக்குது. அப்போதான் நீங்க ஆத்மாவின் கண்ணோட்டத்துல பார்க்க தொடங்குறீங்க. மனித கண்ணோட்டத்துல துன்பம் இருக்கு, ஆத்மாவினுடைய கண்ணோட்டத்துல ஆனந்தம் இருக்கு. நீங்க கிடைமட்டமா பார்க்கும்போது துன்பம் இருக்கு, மேலிருந்து பார்க்கும் ஆத்மாவின் கண்ணோட்டத்துல பார்க்கும்போது அது ஒரு முழுமையான நாடகம், அது ஒரு முழுமையான அரங்கேற்றம், அழகான திரைப்படம்னு சொல்லலாம். நீங்க அந்த திரைப்படத்தை ரசிக்கிறீங்க. இப்போ கேள்வி என்னன்னா, நான் ஆத்மாவின் கண்ணோட்டத்துல எப்படி பாக்குறது? இந்த திரைப்படத்தை நான் ரசிக்க விரும்புறேன், இந்த நாடகத்தை நான் ரசிக்க விரும்புறேன். இந்த நாடகத்தை நான் எப்படி ரசிக்கிறது? என் கணவரோட நான் சிக்கி இருக்கேன், மனைவியோட நான் சிக்கி இருக்கேன், குழந்தைங்க, வாழ்க்கை, வேலை, இது எல்லாத்தோடையும் சிக்கி இருக்கேன். வாழ்க்கை மகிழ்ச்சியா இல்லைன்னு உணர்றேன், ஆனா இந்த திரைப்படத்தை உண்மையிலேயே ரசிக்க விரும்புறேன். அது எப்படின்னு கேள்வி கேக்குறீங்க. பதில் என்னன்னா, வாழ்க்கைய பார்க்கும் உங்கள் கண்ணோட்டத்தை நீங்க மாத்தணும். உங்களுக்கு மேல இருந்து பார்க்கும் பார்வை கிடைக்கும் போது, ஆத்மாவின் கண்ணோட்டம் கிடைக்கும் போது, ஆத்மாவினுடைய கண்ணோட்டத்துல ஆனந்தம் மட்டுமே இருக்கு. 24 மணி நேரமும் வாரத்துல 7
நாட்களும் ஆனந்தம் இருக்கு. ஆத்மாவின் கண்ணோட்டத்திற்கு அந்த பார்வையை மாற்றுவதற்கான தீர்வு என்னன்னா தியானம். மாயையினுடைய கண்ணோட்டத்திலிருந்து வெளியே வந்து உண்மையான கண்ணோட்டத்தை பெற தியானம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. தியானம் ரொம்ப ரொம்ப அவசியமானது. தியானம் வந்து ஒரு எக்ஸாம் கிடையாது. நாடகத்தை ரசிக்க, திரைப்படத்தை ரசிக்க தியானம் அவசியமாகுது. நீங்க ஏன் அந்த பாத்திரத்தை ஏற்று நடிக்கிறீங்க? அந்த பாத்திரத்தை நீங்க ரசிக்கிறதுக்காக. திரும்பவும் சொல்றேன், துன்பம் வருவதற்கு காரணம் மாயையே உண்மைன்னு நீங்க நினைக்கிறதுனாலதான். நீங்க ஏற்று நடிக்கக்கூடிய பாத்திரம் உண்மைன்னு உங்களுக்குள்ள உங்களை சுற்றி நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் உண்மைன்னு நீங்க நினைக்கும் போது துன்பம் வருது. அது உண்மை இல்ல, உங்க ஆத்மா மட்டும்தான் உண்மைன்னு நீங்க புரிஞ்சுக்கும் போது துன்பம் இருக்காது. நல்லது. ஓம் சாந்தி.